குட் ஆஃப்டர்நூன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட் பி யூஸ்ஃபுல் டு அதர்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெண்கள் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸில் 60% இன்க்ரீஸ் நம்பர்ஸை என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திரா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. 2016-17 59,242 விமன் ஸ்டூடெண்ட் ஃபீமேல்ஸ் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதே 2021 95,088 பேர். ஸோ இது வந்து கிளியராக 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு வேறு நிறைய பல காரணங்கள் இருக்குது. இதில் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விமன் ஜாப் மார்க்கெட்டுக்கு இப்போ வைட்ல வந்துட்டுருக்காங்க. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதால நிறைய பேர் வேலைக்கு வராங்க. அந்த வேலைக்கு வர்றதன் மூலமாக அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது. அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதால அவங்க கல்விக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இருக்கிற யூத் யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிங்கர் டிப்ஸில் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியில் என்ன எஜுகேஷன் கிடைக்குது, என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, அதெல்லாம் கிளியராக தெரிகிறது. அதே மாதிரி பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பு ஃபெலோஷிப்பு ரொம்ப அட்ராக்டிவாக கொடுக்குறாங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்ட்ரைக் இட் மச் பெட்டர் பிகாஸ் ஆஃப் தேர் டைம் இன் கான்சன்ட்ரேட்டிங் இன் எஜுகேஷன். அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அப்புறம் வந்து பெற்றோர்கள் மனநிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. இப்போ ஒரு குழந்தை படிக்குது, பிஹெச்டி படிக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். அந்த டிலேட் மேரேஜை வந்து அந்த குழந்தைங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முதல்ல ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் முக்கியம். படிப்பு தான் எல்லாத்தையும் கொடுக்கும். படிப்பு இருந்தால் எதை வேணாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் மாறி இருக்கிறதால இந்த பிஹெச்டி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60% இன்க்ரீஸ் ஆனது வந்து சாத்தியமாகப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய முன்னேற்றம். இந்திய மக்களிடத்தில் படிப்பு ஒன்று தான் ஒரு நபரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துன்றதை வந்து எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த சொசைட்டல் மைண்ட் செட் சேஞ்ச் ஆனதால் இது இப்போ சாத்தியமாக இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு பேப்பரில் பார்ப்போம் நம்ம மேல் ஸ்டூடெண்ட்டை விட. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லா படிக்கிற திறமை இருக்குது, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க, மார்க் நிறைய எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து நிறைய உயர் பதவிகளில் இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ நம்ம பார்க்குற சுச்சுவேஷனுக்கும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது வரவேற்கத்தக்க மாற்றம். ஃபீமேல் சைல்டு இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க. படிப்பு ஒன்று தான் அவங்கள மேலே ஏற்றி நிறுத்தும் வாழ்க்கை தரத்தில். குட் லக்.